ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். காஞ்சிபுரம் பச்சைய பாஸ்டல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. முதல்ல எங்க தந்தையோடு சேர்ந்து படம் எடுக்க போகும்போதுங்க கதைக்களம் தான் முக்கியமா நாங்க பார்ப்போம். அப்புறம் அவர் ஆர்டிஸ்ட் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்டிஸ்டுக்கு போய் கதையை சொல்லி அந்த கதையை அவங்களுக்கும் திருப்தியா இருந்தாதான் படம் எடுக்கலாம். அவங்கள வலுக்கட்டாயமா இந்த கதை இப்படி தான் நீங்கள் நடிக்கணும்னு சொல்லி எடுக்க முடியாது. இப்போ அது மாதிரி இல்லை. இப்போ நடிகர்களை போய் முதல் செலக்ட் பண்ணிக்கிறோம். கமல் பிடிச்சிருக்கு, கமலை வச்சு ஒரு படம் எடுப்போம், இல்லை ரஜினி சாரை வச்சு ஒரு படம் எடுப்போம். இப்படி தான் இன்றைக்கி ட்ரெண்ட் இருக்குது. அன்றைக்கி எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி எல்லாரையும் வச்சு நாங்கள் படம் எடுத்தோம். அவங்களுக்கு ஒரு படம் ஓடின உடனே ஒரு படத்துக்கு ஒரு 75,000 வாங்கியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா அடுத்த படத்துக்கு 1 லட்சம் கேட்பாங்க. அதுக்கும் அடுத்தது இன்னொரு படம் வரப்போகும்போது சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு, அந்த முந்தின படம்னா 1.25 லட்சம் ரூபாய் கேட்பாங்க. இப்படி தான் அன்றைக்கி இருந்தது. ஒரு வேளை அது தோல்வி படமாக அமைஞ்சிருச்சுன்னா அதுக்காக ஒன்றும் குறைக்க மாட்டாங்க அவங்க. அப்புறம் அவங்க கதையை எவ்வளோ வசூல் ஆச்சுன்றதை அவங்க பார்க்க மாட்டாங்க. ஒரு படம் 10 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கலாம். அதை விளம்பரத்தில் சொல்லவே மாட்டோம் நாங்கள். விளம்பரம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. படம் வெற்றிகரமாக ஓடுது, பெண்கள் ஏகோபித்த ஆதரவோட படம் ஓடுது, குடும்பத்தோடு படம் பார்க்குறாங்க. இப்படி தான் எங்களுடைய கேப்ஷன் இருக்கும். நாங்கள் இந்த படம் சூப்பர் ஹிட் 75 கோடி சம்பாதிச்சிருச்சு, 1.5 கோடி சம்பாதிச்சிருச்சு 4 நாள்லயே. இந்த விளம்பரங்கள்லாம் இன்னைக்கு பார்க்க போகும்போது எனக்கே வேடிக்கையாக இருக்குது. இந்த சமயத்தில் ஒரு படம் நாங்கள் எடுத்தோம், மெல்ல திறந்தது கதவுன்னு. அதில் 2 மாஸ்டர்ஸ், இளையராஜா சார் அண்ட் MSV சார், 2 பேரையும் போட்டு 2 கிரேட் மியூசிக் டைரக்டர்ஸ் ஒரு படத்தில் முதல்ல ஒன்றா உட்காந்து இசையமைத்த படம். இது பஹாரி ராகம், நான் இசையமைத்த பாட்டு அது அப்படின்னு MSV சொல்லுவார். அப்படியா, அந்த டியூன்லேயே அந்த ராகத்துலேயே எனக்கு இந்த சிச்சுவேஷன் ஒன்று போட்டு காமிங்களேன் அப்படின்னாரு. அந்த பாட்டு வா வெண்ணிலா உன்னை தானே வானம் தேடுதோ அன்பா, அது பஹாரி ராகம், MSV போட்ட டியூன். அது கமலஹாசன் அந்த முதல் படம் களத்தூர் கண்ணம்மாவில் ஆக்ட் பண்ணுறாருங்க. அப்போ ஒரு வில்லன், அவர் ஒரு அநாத ஆசிரமத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு வில்லன் சாப்பாடு கொண்டு கொடுப்பான். கொடுக்க போகும்போது அளவு சாப்பாடு கொடுப்பான். இப்போ இந்த கமலஹாசன் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்பான். கேட்ட உடனே அவனை தூக்கி அப்படியே வீசி எறிவான். அவன் அப்போ கீழே விழுவான் அவன் கமலஹாசன். அப்போ அவர் கூட அவங்க சகோதரர் சந்திரஹாசன் அவரை கூப்பிட்றான், வா அண்ணா நம்ம வீட்டுக்கு போவோம், எனக்கு வேண்டாம் இந்த கதை எனக்கு பிடிக்கல, என்னால் ஆக்ட் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப அழுதுட்டான். எதுக்கு சொல்ல வரேன்னா, அன்னைக்கு வீட்டுக்கு போன கமலஹாசன் திருப்பி வரலன்னா இன்னைக்கு உலக நாயகனே இருந்திருக்க மாட்டார். ஏவிஎம்னு சொன்ன உடனே ஏகப்பட்ட படங்கள் ஞாபகம் வரும். அதில் 80s காலகட்டம் ஒரு பயங்கரமான, எப்படி 70s 60s போல 80s ஒரு பயங்கர கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். ஏவிஎம், சிவாஜி, எம்ஜிஆர், இந்த ஒரு டிரான்ஸ்மிஷன்ல இருந்து எப்படி கமலஹாசன், ரஜினிகாந்த்ன்ற டிரான்ஸ்ஃபர்மேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? ஏன்னா அது ஒரு பணச்செலவாகவும் இருக்கட்டும், ஒரு கலராக இருக்கட்டும், பொருட்செலவாக இருக்கட்டும், மக்களோட டேஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த ஒரு 10-15 விஷயத்தில் நிறைய டிஃபர் ஆகுது. ஸோ நீங்கள் எப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க ஒரு ப்ரொடக்ஷனாக? முதல்ல எங்கள் தந்தையோடு சேர்ந்து படம் எடுக்க போகும்போதுங்க கதைக்களம் தான் முக்கியமாக நாங்கள் பார்ப்போம். ஒரு கதையை செலக்ட் பண்ண போகும்போது அந்த கதைக்கு யார் பொருத்தமாக இருப்பாங்க, ஆர்டிஸ்ட் யார், எந்த டைரக்டர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்றது, அப்புறம் இசை யார் பண்ணலாம், இதெல்லாம் முதல்ல நாங்கள் டிசைட் பண்ணிட்டு டைரக்டரை வர சொல்லி அந்த கதையை கேட்க சொல்லுவோம். அவருடைய இன்புட்டை எடுத்துப்போம். அவர் சப்போஸ் இந்த கதையில் கொஞ்சம் மாற்றம் பண்ணணும், நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ஸ்டோரி ஓகே, பட் எனக்கு சில சேஞ்சஸ் பண்ணணும்னுவார். அது என்ன சேஞ்சஸோ மியூச்சுவல், அவருக்கும் பிடிக்கணும் எங்களுக்கும் பிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி மியூச்சுவலாக ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் ஓகே பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவர் ஆர்டிஸ்ட்டை என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டுக்கு போய் கதையை சொல்லி அந்த கதையை அவங்களுக்கும் திருப்தியாக இருந்தால் தான் படம் எடுக்கலாம். அவங்கள வலுக்கட்டாயமாக இந்த கதை இப்படி தான் நீங்கள் நடிக்கணும்னு சொல்லி எடுக்க முடியாது. சரி, அதனால் அவங்களுக்கும் கதையை நேரேட் பண்ணி அவங்களுக்கும் கதையை ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த படத்தை லான்ச் பண்ணுவோம். ஸோ இதுதான் அன்றைக்கி இருந்த ட்ரெண்டு. அது அன்னைக்கு இருந்ததுக்கு அன்னைக்கு அது சரியாக இருந்தது. இப்போ அது மாதிரி இல்லை. இப்போ நடிகர்களை போய் முதல் செலக்ட் பண்ணிக்கிறோம். கமல் பிடிச்சிருக்கு, கமலை வச்சு ஒரு படம் எடுப்போம், இல்லை ரஜினி சாரை வச்சு ஒரு படம் எடுப்போம். இப்படி தான் இன்றைக்கி ட்ரெண்ட் இருக்குது. ஸோ அதில் சில பேர் கதையை விட்டுடுறாங்க, ரஜினியை வச்சு எடுக்கணும், முன்னாடி ஓடின படத்தை பார்க்குறாங்க, இந்த படம் நல்லா ஓடி இருக்கு, அதே மாதிரி நம்மளும் ஒரு கதையை பண்ணுவோம் அப்படின்னு. அப்படி தான் இன்றைக்கி ட்ரெண்டு போயிட்டு இருக்குது. அது மாறணும். அது சரி. நாங்கள் களத்தூர் கண்ணம்மாவில் இருந்த பீரியட்லேருந்து சகலகலாவன் பீரியடுக்கு மாற போகும்போது நிறைய ஜம்ப்ஸ் இருந்தது எங்களுக்கு. ஏன்னா அன்றைக்கி கதையெல்லாம் முக்கால்வாசி எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் ஷூட்டிங்கே போனோம்.
இப்போ நாங்கள் முரட்டுக்காளி எடுக்க போகும்போதோ சகல கலாவன் எடுக்க போகும்போது அந்த ஃபார்முலா கிடையாது. இப்போ டைரக்டர் வந்து ஒரு அவுட்லைன் தான் சொல்லுவார், நாங்கள் சொல்கிறது இல்லை. முன்னாடி நாங்கள் கதையை செலக்ட் பண்ணி டைரக்டருக்கு சொல்லுவோம். இப்போ டைரக்டர் வந்து சார் இந்த மாதிரி ஒன்று கமலுக்கு பண்ணலாம் அப்படின்வார். சரி சார் பண்ணுங்கன்னுவோம். அப்போ அவங்க வந்து அவுட்லைன் சொல்லுவாங்க, சொல்லிவிட்டு ஷூட்டிங்கும் போவாங்க. போயிட்டு ஒரு 10 நாள் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அதை எங்களுக்கு போட்டு காமிப்பாங்க. அந்த போட்டு காமிச்சதுக்கப்புறம் அவங்க சொன்ன கதைக்கும் இதுக்கும் சில மாறுதல்கள் இருந்தால் பரவாயில்ல. நிறைய மாறுதல் இருந்தால் நாங்கள் என்ன சார் நீங்கள் சொன்ன கதை வேறு, இப்போ எடுத்துருக்கதை வேறையாக இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இன்றைக்கி ட்ரெண்டு மாறி இருக்குது. அதுக்கு நாங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சில படங்கள் எடுத்தோம். அது மாதிரி வெற்றி படங்களும் அமைஞ்சது எங்களுக்கு. சார் இன்ஃபேக்ட் இப்போ ஒவ்வொரு படத்தோட அந்த ஒரு பட்ஜெட் முடிவுன்றது இப்போ கரண்ட்ல எப்படி ஆயிடுச்சுன்னா, போன படத்தில் அந்த படம் வெற்றியோ தோல்வியோ, போன படத்தோட பட்ஜெட் 50 கோடியா, அடுத்த படம் வந்து 60 கோடியில் எடுக்கணும், அதுக்கு அடுத்தது ஒரு 70 கோடி. அதுதான் அந்த ஹீரோவோட அந்தஸ்தை முடிவு பண்ணுது. ஒரு வேளை 50லேருந்து 40 கோடிக்கு அடுத்த படம் இறங்கிட்டா ஹீரோவோட அந்தஸ்தும் இறங்கிடுன்ற மாதிரி இப்போ ஒரு கல்ச்சர் உருவாகிடுச்சு. ஸோ 80களில் ஏவிஎம் எப்படி அந்த ஹீரோஸ்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும். இப்போ ரஜினி சாரோட படம் ஒரு 80 லட்ச ரூபாவில் எடுக்கிறாங்கன்னா, கமல் சாரோட படமும் ஒரு 80 லட்சம் 70 லட்சத்துல தான் எடுக்கணுமா, இல்லை டிசைடிங் அத்தாரிட்டி நீங்கள் தானா? அன்றைக்கி வந்துங்க எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி எல்லாரையும் வச்சு நாங்கள் படம் எடுத்தோம். அவங்களுக்கு வந்து ஒரு படம் ஓடின உடனே ஒரு படத்துக்கு ஒரு 75,000 வாங்கியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா அடுத்த படத்துக்கு 1 லட்சம் கேட்பாங்க. அதுக்கும் அடுத்தது இன்னொரு படம் வரப்போகும்போது சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு, அந்த முந்தின படம்னா 1.25 லட்சம் ரூபாய் கேட்பாங்க. இப்படி தான் அன்றைக்கி இருந்தது. ஒரு வேளை அது தோல்வி படமாக அமைஞ்சிருச்சுன்னா, அந்த 75,000 தோல்வி படமாக அமைஞ்சிருச்சுன்னா அது வந்து அதுக்காக ஒன்றும் குறைக்க மாட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்க மார்க்கெட்டுன்றது அந்த படத்தை வச்சு நிச்சயம் பண்ண முடியும். ஆனால் ஏறவும் ஏறாது, குறையவும் குறையாது, ஏற மாட்டாங்க. சரி, அதுதான் அன்றைக்கி இருந்த ட்ரெண்டு. ஸோ அப்புறம் அவங்க வந்து கதையை எவ்வளோ வசூல் ஆச்சுன்றதை அவங்க பார்க்க மாட்டாங்க. தயாரிப்பாளரும் அது சொல்ல மாட்டாங்க. அன்றைக்கி வந்து விளம்பரத்தில் இந்த படம் வந்து 70,000 கலெக்ட் பண்ணிடுச்சு, 1 லட்சம் கலெக்ட் பண்ணிடுச்சு, இப்போ இன்றைக்கி கோடி கணக்கில் சொல்கிறாங்க. அன்றைக்கி லட்சக்கணக்கில் தான். ஒரு படம் வந்து 10 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கலாம். அதை வந்து விளம்பரத்தில் சொல்லவே மாட்டோம் நாங்கள். சரி, விளம்பரம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. படம் வெற்றிகரமாக ஓடுது, பெண்கள் ஏகோபித்த ஆதரவோட படம் ஓடுது, குடும்பத்தோடு வந்து படம் பார்க்குறாங்க, இப்படி தான் எங்களுடைய கேப்ஷன் இருக்கும். நாங்கள் வந்து இந்த படம் வந்து சூப்பர் ஹிட் 75 கோடி சம்பாதிச்சிருச்சு, 1.5 கோடி சம்பாதிச்சிருச்சு 4 நாள்லேயே, இந்த விளம்பரங்கள்லாம் இன்றைக்கி பார்க்க போகும்போது எனக்கே வேடிக்கையாக இருக்குது. அன்றைக்கி விளம்பரத்தை வச்சு ரேட் ஏற்றுறது கிடையாது, இதை அதை வசூலை வச்சு ரேட் ஏற்றுறதே கிடையாது. ஏன்னா வசூல் அவங்களுக்கு தெரியாது. ஜெமினிக்கோ சிவாஜிக்கோ அன்றைக்கி என்ன வசூல் ஆச்சுன்னு கூட தெரியாது. படம் வெற்றி அடைஞ்சதுன்னு தான் தெரியும். வாரக்கணக்கு தான், 25 வாரம் ஓடிய படம், 100 நாள் ஓடி இருக்கு, 25 வாரம் ஓடி இருக்கு என் படம் அப்படின்றது தான் அவங்களுக்கும் தெரியும். விளம்பரத்துலேயும் அதை காமிக்க மாட்டோம், சொல்ல மாட்டோம். அன்னைக்கு ட்ரெண்ட் அதுதான். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஹீரோஸ் எப்படி பிளான் பண்ணிக்கிட்டாங்க சார்? ஒருவேளை இப்போ ஒரு ஹீரோ வந்து உங்ககிட்ட ஒரு 1.5 லட்சம் கேட்குறாரு, நாங்கள் போன படம்லாம் நல்லா ஹிட்டு நல்லா ஓடி இருக்கு, ஆனால் உங்கள் தரப்பில் வந்து ப்ரொடக்ஷன் தரப்பில் 1.5 லட்சம் அதிகமாக இருக்குது, ஒரு 1 லட்சம் வாங்கினா அது நெகோசியேஷன் எப்படி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது சரியான விட எனக்கு இதுக்கு தெரியலை. சரி, இல்லை நான் எதுக்காக கேட்குறேன்னா, லைக் கரெக்டாக இப்போ இவ்வளோ தான் ஓடி இருக்கு, அந்த இது ஓப்பனாகவே நீங்களே சொல்லிடுவீங்களா? ஏன்னா நிறைய பேர் ப்ரொடியூசர் வந்து சொல்ல தயக்கப்படுவாங்க. ஹீரோஸ் வந்து எப்படின்னா, படம் ஓடுதோ ஓடலையோ அது ஓடின படமாக தான் அவங்களுக்கு கணக்கு, அடுத்த படத்துக்கு உயர்த்ததுக்காக கேட்குறாங்க, அதுக்காக கேட்டேன் சார். அது இன்னைக்கு ட்ரெண்டை பற்றி எனக்கு அவ்வளோ சொல்ல தெரியல. அன்னைக்கு இருக்கிறது வேற மாதிரி. அன்னைக்கு வந்து கதை நல்லா இருந்தது, படம் பிடிச்சிருக்கு, ஜனங்க பார்க்குறாங்க, அதுதான் விளம்பரத்துலேயும் வரும். நடிகர்களும் அதை தான் மனசில் வச்சுக்கிட்டு ஆக்ட் பண்ண வருவாங்க. ஸோ அந்த மாதிரி அன்னைக்கு இருந்த ட்ரெண்ட். சரி, ஓகே, சூப்பர் சார். ஸோ ஏவிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 60-70 காலகட்டம் சொன்ன மாதிரி எல்லா முக்கிய நடிகர்கள், பெரிய நடிகர்கள் வச்சுருந்தாங்க. 80கள் காலம் வந்து இன்னும் ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் கமலஹாசன் வச்சும் படம் எடுத்தீங்க, ரஜினிகாந்த் வச்சும் எடுத்தீங்க, இன்னொரு பக்கம் மோகன் அவர்கள் வச்சு படம் எடுக்கிறீங்க, சம்சாரம் அது மின்சாரம் போன்ற ஒரு படம். ஸோ நிறைய வெரைட்டி பார்க்க முடியுது இந்த 80 காலகட்டத்தில். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ஆமாம், அந்த காலத்தில் வந்து நாங்கள் படம் எடுக்க ஆரம்பித்த புதுசில் முரட்டுக்காளி, சகல கலாவெல்லாம் எடுத்துகிட்டே இருக்கும்பொழுது சின்ன படமும் எடுத்தோம். சரி, அம்மானு ஒரு படம் எடுத்தோம், குகநாதன் கதை வசனம் எழுதி. அதில் வந்து சரிதா அண்டு பிரதாப் போதன் நடித்து அந்த படம் எடுத்தோம். ராஜசேகர் டைரக்ட் பண்ணார். அந்த படம் வந்து அவர் கதை சொல்ல போகும்போது நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. சரி எடுக்கலாம், சிக்கனமாக எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி சிக்கனமாக எடுத்துகிட்டு இருந்தார் டைரக்டர் ராஜசேகர். எடுத்தது போட்டு பார்த்தோம்னா குகநாதன் சொன்ன கதைக்கும்
அந்த எடுத்த முறைக்கும் வித்தியாசம் இருந்தது. நாங்கள் பார்க்குற ரஷ்ஷில் வந்து வேறு மாதிரி இருந்தது. அப்புறம் குகநாதனை கூப்பிட்டு, இல்லையே நீங்கள் சொன்ன மாதிரி வரலையே கதை ரஷ்ஷஸ் பார்க்க போகும்போது இன்னும். அப்புறம் அவர் உட்காந்து டைரக்டரோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி மாற்றி கீத்தி எல்லாம் எடுத்து காமிச்சாங்க. அப்போவும் அது சரியாக வரல. அந்த படம் வந்து தோல்வியை தான் தழுவிச்சு. ஸோ அப்போ வந்து எங்களுக்கே ஒரு பயம் வந்துச்சு, இந்த மாதிரி சின்ன படம் எடுக்கிறது தப்போ அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அப்போ ராமநாராயண் சார் எங்ககிட்ட வந்தார். அவர் சொன்னார், அந்த மாதிரி நினைக்காதீங்க, சின்ன படம் நல்ல கதை அம்சத்தோடு நான் எடுத்து காமிக்கிறவங்களுக்கு 20 lakhஸில் எடுத்து காமிக்கிறேன்னாரு. இது எப்படி யாரை வச்சு எடுப்பீங்கன்னு கேட்டோம். விஜயகாந்தை போட்டு நான் உங்களுக்கு எடுக்கிறேன்னாரு. விஜயகாந்தை போட்டு 20 lakhஸில் அது எப்படி சார் முடியும்னா, எடுத்து காமிக்கிறேன் சார், நீங்கள் ஏன் சார் உங்களுக்கு என்ன ஓகேன்னா நான் கதையை சொல்கிறேன், நீங்கள் கேளுங்கன்னார். கதையை சொன்னார். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படம் வந்து சிவப்பு மல்லி. அதை வந்து அவர் கதை சொன்ன மாதிரியே அவர் வந்து சிக்கனமாக எடுத்தார். நல்ல போராட்ட சாங், எரிமலை எப்படி வெடிக்கும், அந்த பாட்டெல்லாம் த்ரில்லிங்காக அவர் எடுத்திருந்தார், பிக்சரைஸ் பண்ணியிருந்தார். அது மியூசிக் டைரக்டர் சங்கர் கணேஷ், பெரிய மியூசிக் டைரக்டர் போடலை, எல்லாம் பட்ஜெட்டில் எடுத்து ஒரு பட்ஜெட் தயாரிப்பாளர். அப்போ விஜயகாந்த் சாரோட சம்பளமும் குறைவு தான். எல்லாம் குறைவு. அவர் வந்து அவரே பேசிடுறேன்ட்டார். நான் பேசுகிறேன், நீங்கள் இன்னும் தலையிடாதீங்க, நான் பேசி உங்களுக்கு எல்லாம் படம் எடுத்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு காப்பி 20 lakhs நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன், எனக்கு நீங்கள் 20 lakhs கொடுங்க, அதுக்கு மேலே விற்கிறது நீங்கள் எடுத்துக்கங்கன்னாரு. அந்த மாதிரி ஒரு டைரக்டர் வந்து ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டைரக்டர். அந்த படம் ஒரு வெற்றி படமா? பெரிய வெற்றி படம். அந்த பட்ஜெட்டுக்கு அது பெரிய வெற்றி படம். அது சரி சரி சரி. அது அப்படியே விஜயகாந்த் சார் தொடர்ந்து யார் யார் உங்களுக்கு அது ஒரு பெரிய உத்வேகம் கொடுத்துருக்கலாம்? அப்போ புது முக ஆக்ட்ரஸை ட்ரை பண்ணலான்னு வேற என்னென்ன படம்? அது மாதிரி சின்ன ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுத்த படம் சம்சாரம், அது மின்சாரம். விசு வந்து ஒரு நல்ல சிறந்த கதை ஆசிரியர், நடிகர், எல்லாம் தெரிஞ்சவர். அவர் ட்ராமாவில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல், நிறைய ட்ராமாக்கள் போடுவார். அந்த மாதிரி ஒரு ட்ராமானுடைய அவுட்லைன் வந்து எங்களுக்கு சொன்னார். அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் அதே மாதிரி 20 lakhஸில் நான் படம் எடுக்கிறேன். லக்ஷ்மியை போட்டு மற்றதெல்லாம் அவர் ட்ராமா ஆர்டிஸ்ட்டு, 1 or 2 ஆர்டிஸ்ட், மனோரமா, அந்த மாதிரி ஒரு சிலர் தான் தெரிஞ்ச முகங்கள். மற்றதெல்லாம் அவர் வந்து ட்ராமா ஆர்டிஸ்ட்டை போட்டு சிக்கனமாக ஒரு செட்லேயே படம் எடுத்து காமிச்சார். அதுக்காகவே நாங்கள் ஒரு செட்டு போட்டோம், சம்சாரம் மின்சாரம் செட்டுன்னு அதுக்கு பேர். ஏவிஎம்லேயே உள்ளார வீடு ஃபுல்லாகவே செட்டு. ஆமாம், அந்த படம் வந்து பெரிய வெற்றி. அது வந்து நேஷ்னல் லெவலில் கோல்டு மெடல் வாங்கிச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு திறமையாக படத்தை எடுத்து காமிச்சார். ஸோ இந்த மாதிரி சின்ன படங்கள் வெற்றி அடைகிறது ஒரு பெரிய வெற்றி. அது தயாரிப்பாளர்கள் ஒரு வேகம் கொடுக்குது, அந்த மாதிரி படம் எடுக்கணும்ட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய சின்ன படங்கள் அந்த சமயத்தில் எடுத்தோம். ஓகே. இப்போ சம்சாரம் அது மின்சாரம் பற்றி குறிப்பாக பேசும்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த படத்துக்கான வெற்றி விழாவில் எம்ஜிஆர் ஐயா கலந்துக்கிட்டார். எல்லாருக்குமே கேடயங்கள் அவர் கையால் தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த படம் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கியிருக்கும்ல சார். இப்போ அந்த படத்தில் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த காலகட்டத்தில் விசு சார், ரகுவரன் சார், லக்ஷ்மி மேம். அப்போ வந்து ஒரு பக்கம் சகலகலாவன் வல்லவன் வருது, முரட்டு காளை வருது, டக்குன்னு ஹீரோ இல்லாமல் ஒரு படம் இதை வெற்றி படமாக ஆக்க முடியுன்ற நம்பிக்கை எப்படி கிடைச்சிது? அது கதையை கேட்டவுடனே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சது. சரி. அவர் மேலே அவருடைய திறமை மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. நேரேட் பண்ண போகும்போதே அவர் நடிகர் ப்ளஸ் டைரக்டர். ஸோ நல்லா ஆக்ட் பண்ணி எங்களுக்கு அந்த கதையை சொல்லி காமிச்சார். எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நல்ல குடும்ப கதை, ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நடக்கிற ஒரு விஷயங்களை சொல்லியிருந்தார் அவர். அது எல்லாருக்குமே வீட்டில் ரீச் ஆச்சு, ஃபேமிலிக்கு ரீச் ஆன கதை அது. அந்த சமயத்தில் ஒரு படம் நாங்கள் எடுத்தோம், மெல்ல திறந்தது கதவுன்னு. அதில் 2 மாஸ்டர்ஸ், இளையராஜா சார் அண்ட் எம்எஸ்வி சார், 2 பேரையும் போட்டு 2 கிரேட் மியூசிக் டைரக்டர்ஸ் ஒரு படத்தில் முதல்ல ஒன்றா உட்காந்து இசையமைத்த படம். யாரோட ஐடியா அது 2 பேரும் இணைக்கலான்னு? அது எங்கள் பிரதர் சரவணனுடைய ஐடியா. சரி. அவர் தான் அது மாதிரி நம்ம 2 பேரையும் வச்சு எடுப்போமேனாரு. அது அவங்க அப்ரோச் பண்ண போகும்போது இளையராஜா சார் எம்எஸ்வி மேலே எப்பவும் ஒரு மரியாதை உண்டு. அவர் பெரிய புகழ்வாய்ந்தவர், பெரிய இசையமைப்பாளர். அவர் மேலே ஒரு மரியாதை உண்டு இளையராஜா சாருக்கு. கண்டிப்பாக செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டார். ஸோ அந்த மாதிரி தான் சுச்சுவேஷனில் அது முதல்ல சாங் கம்போசிங் உட்காந்துருக்கோம். டைரக்டர் ஆர் சுந்தரராஜன் வந்து டியூன் சொல்கிறாரு, இந்த மாதிரின்னு இது பாட்டு சுச்சுவேஷன் சொல்கிறாரு. அந்த சுச்சுவேஷன் கேட்ட உடனே இளையராஜா சார் சொல்கிறாரு, சார் சண்டிராணின்னு ஒரு படத்தில் உங்களை எம்எஸ்வி கிட்ட சொல்கிறாரு, உங்களுடைய குருநாதர் சிஆர் சுப்பராமன் செஞ்ச பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த பாட்டு அதே மாதிரி மெட்டில் இந்த சுச்சுவேஷன் போடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இளையராஜா சொன்னார். உடனே எம்எஸ்வி சொன்னார், அந்த படத்தில் சிஆர் சுப்பராமன் பாதி படத்தில் இறந்து போயிட்டார். அப்போ பானுமதி அம்மா எங்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் கம்போஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு.
ஸோ அப்படி கம்போஸ் பண்ண பாட்டு தான் வான் மீதிலே இன்பத்தேன் வாடி பாடுதேன்னு ஒரு பாட்டு வரும். பானுமதியும் கண்டசாலாம் பாடியிருப்பாங்க. சரி, சரி. இது பஹாரி ராகம், நான் இசையமைத்த பாட்டு அது அப்படின்னு எம்எஸ்வி சொல்லுவார். அப்படியா எதுமா அந்த டியூன்லேயே அந்த ராகத்துலேயே எனக்கு இந்த சுச்சுவேஷன் ஒன்று போட்டு காமிங்களேன் அப்படின்னாரு. அந்த பாட்டு தான் வெண்ணிலவே அது வா வெண்ணிலா உன்னைத்தானே. வா அது பாடிடலாம் சார். 3, 2, 1. ஓகே. அந்த பாட்டு வா வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதோ அன்பா. ஆமா ஆமா. அது வந்து பஹாரி ராகம், எம்எஸ்டி போட்ட டியூன் அது. ஸோ அந்த மாதிரி 2 பேரும் ஒன்றா உட்காந்து ஒர்க் பண்ணி அந்த பாட்டு பெரிய அளவுக்கு ஹிட் ஆச்சு. அரேஞ்ச்மெண்ட்ஸு ராஜா சார் பண்ணார், டியூன் கம்போஸ் பண்ணது எம்எஸ்வி. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 கிரேட் மியூசிக் டைரக்டர்ஸ் வச்சு எடுத்த படம் அது. ஓகே. அது பெரிய அளவுக்கு ஹிட்டும் ஆச்சு. சரி. இன்ஃபேக்ட் அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பாடல்களுக்காகவே படம் ஓடுன்ற ஒரு ட்ரெண்டு ஒரு 80s காலகட்டத்தில் இருந்துச்சு. குறிப்பாக ராஜா சாரோட நிறைய படங்கள் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அப்போ மோகன், இளையராஜா இவங்களுடைய கூட்டணி வந்து ஒரு மிகப்பெரிய மெகா வெற்றி கூட்டணியாக இருந்துச்சு. தொடர்ந்து ஏன் நிறைய படங்கள் ஏவிஎம் நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாம், ஆனால் பெரிய அளவில் பண்ணாததுக்கான காரணம் என்னன்னு தெரியும்? இல்லை, அதுக்கு ஒன்றும் காரணம் பர்டிகுலராக ஒன்றும் இல்லை. ஏன்னா நாங்கள் கதையை கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஒரு கதை எங்களுக்கு பிடிச்சிருக்க போகும்போது அந்த கதைக்கு யார் நடிகர் அப்படி தான் நாங்கள் போகிறோம். திருப்பி மோகனை வச்சு தான் எடுக்கணுன்ற மைண்டில் வரத்துக்கு அது மாதிரி ஒரு கதை கிடைச்சிருந்தால் எடுத்திருப்போம். அது வேண்டான்னு விட போகிறது இல்லை. ஆனால் எங்களுக்கு வந்த கதையை கேட்க போகும்போது ரஜினி சாருக்கு ஒரு சூட்டபிள் கதை வந்தது, கமல் சாருக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை வந்தது. ஸோ அப்படியே அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஆர்டிஸ்டை போட்டு படம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ 80 காலகட்டத்தில் உங்களால் மறக்க முடியாத ஏவிஎம் ரொம்ப நாள் ப்ரொடக்ஷனில் இருந்த படம், இல்லைனா மற்ற படங்களை விட இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷனாகவே நாங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டோம். நான் ஃபினான்ஷியலாக சொல்லலை, படம் எடுக்கிறதுக்கான அந்த ஒரு முயற்சி ஒரு வேறு லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்துருக்கலாம், இல்லை வெளியூரில் எடுத்துருக்கலாம், அப்படி ரொம்ப ஒரு ப்ரொடக்ஷனாகவே அதிக காஸ்ட்டில் எடுத்த படம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி எடுத்த படம் வந்து பக்த பிரகலாதான்னு ஒரு படம் எடுத்தோங்க. அது வந்து பெரிய செலவு பண்ணி பிரம்மாண்டமான செட்டு. அது ரொம்ப சீக்கிரம் எடுக்க முடியாது. ஒவ்வொரு செட்டும் எரெக்ஷனுக்கே 10 நாள் 15 நாள் ஆகும். அப்புறம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் ரங்காராவ், அஞ்சலி தேவி இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் போட்டு ஒரு குழந்தை தான் அதில் மெயின். அந்த குழந்தை வந்து ரோஜா ரமணின்னு ஒரு குழந்தை நாங்கள் செலக்ட் பண்ணோம். அது ஒரு ரிப்போர்ட்டருடைய டாட்டர். அது அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருந்தார். அவர் ஏதோ ஒரு வேலையாக வந்திருக்கு போகும்போது நாங்கள் அதை பார்த்துட்டு இந்த குழந்தை நம்ம கதைக்கு கரெக்டாக இருக்கும் பிரகலாதன் ரோலுக்கு அப்படின்னு எங்கள் ஃபாதர்கிட்ட கொண்டு போய் காமிச்சோம். ஃபாதர் பார்த்துட்டு நல்லா இருக்குப்பா, ஆனால் பெண் குழந்தையா இருக்கே அப்படின்னாரு. உடனே டைரக்டர் சிஹெச் நாராயணமூர்த்தின்ற டைரக்டர் அவர் சொன்னார், சார் அது பெண் குழந்தையாக இருந்தால் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், ஏன்னா 4-5 வயசு தான் ஆகுது, ஆணும் பெண்ணும் எல்லாம் குழந்தைகள் பருவத்தில் ஒரே மாதிரி தான் தெரியும். நான் வந்து என்ன பண்ணுறேன், டோப்பா வச்சிடுறேன் குழந்தைக்கு, பிக் மேக்கர்கிட்ட சொல்லி நல்ல ஒரு விக்கு பண்ணிடுறேன், அந்த விக்கு போட்டுட்டா சரியாக போயிடும்னாரு. இப்போ விக் மேக்கரை கூப்பிட்டு காமிச்சோம். அவர் சொன்னார், முடி எடுத்தால் தான் அங்கே பிக்கு நல்லா செட் ஆகும், முடி எடுத்துடலான்னாரு. இந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ முடி எடுத்துட்டா என் முகமே அசிங்கமாக போய்ட்டு அந்த மாட்டேன்னு அழ ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் அவங்க அப்பா அம்மாவும் கன்வின்ஸ் பண்ணி அந்த குழந்தைக்கு மொட்டை அடித்து அதுக்கு விக்கு போட்டு அது எடுத்தோம். அந்த படம் ரொம்ப சிரமப்பட்டு எடுத்தோம். ஆமாம், அது டிலேடு ப்ரொடக்ஷன். பாதி செலவானதுக்கப்புறம் ரொம்ப செலவாயிடுச்சு. அப்போ உடனே ஃபாதர் திங்க் பண்ணார், தமிழையும் எடுப்போம் அப்படின்ட்டு. உடனே சைமல்டேனியஸாக டிஎஸ் பாலையா, ஏ கருணாநிதி இவங்களெல்லாம் போட்டு காமெடி போர்ஷனை அந்த கதையில் லிங்க் பண்ணி தமிழ்லையும் எடுத்தோம் சைட் பை சைடாக. ஆனால் முதல்ல தெலுங்கு தான் ரிலீஸ் பண்ணோம். தெலுங்கு ஹிட்டானால் அந்த தமிழ் சீன்ஸை ஆட் பண்ணி ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு எடுத்தோம். தெலுங்கில் பெரிய ஹிட் ஆச்சு அது. அப்புறம் அதை அந்த டிஎஸ் பாலையா, ஏ கருணாநிதி சீனெல்லாம் ஆட் பண்ணி அப்புறம் தமிழில் ரிலீஸ் பண்ணோம். அது கொஞ்சம் டிலேடு ப்ரொடக்ஷன், ரொம்ப செலவும் ஆச்சு. ஆனால் ஃபைனலி அது நெட் ரிசல்ட் வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு. ஓகே. இந்த போன்ற ஒரு ஐடியா வந்து ரொம்ப சூப்பராக, ஒரே டைமில் ஒரு படத்தோட ப்ரொடக்ஷன் அதிகமாகுதுன்னா அதை ஒரே சைமல்டேனியஸாக தமிழில் எடுக்கலாம், தெலுங்கில் எடுக்கலாம்னு சொல்கிறதா இருக்கட்டும். இன்னும் சில டைமில் வந்து ஒரு பெரிய ஹிட்டான தெலுங்கு படங்கள், ஹிந்தி படங்கள் வந்து தமிழ் ரீமேக்ஸ் வாங்கி எடுக்கிறது அப்போத்துலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு எப்போவாச்சும் இப்போ வெளி ப்ரொடக்ஷனில் பண்ணியிருப்பாங்க, அந்த படம் பெரிய சூப்பர் ஹிட் ஆகிருக்கும், தயக்கம் இல்லாமல் இப்போ கேட்பாங்களா ஏவிஎம் சைட்லேருந்து இந்த படத்தோட ரைட்ஸ் எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் தமிழில் எடுக்கலாம்னு? ஏன்னா சில பேர் பார்ப்பாங்களா, அவங்க ப்ரொடக்ஷன் எடுத்துட்டாங்க, அந்த ஒரு கம்பாரிசன் வரும். இப்போ ஒரு விஜயவாகினி அப்படி எடுத்துட்டாங்கப்பா, ஏவிஎம் எப்படி எடுத்துட்டாங்க, அந்த கம்பாரிசனுக்காகவே நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்க. ஏவிஎம் எப்படி முடிவு எடுப்பாங்க? அன்றைக்கி தயாரிப்பாளர்களுக்குள்ள ஒற்றுமை இருந்தது. சரி, நாங்களே
ராமுடு ஒரு பீமுடுன்ற படம் வந்து தெலுங்கில் சூப்பர் ஹிட் ஆச்சு. அது எங்களுக்கு எழுதின ரைட்டர் தான் அந்த படத்துக்கு நாகிரெட்டிக்கு ஒர்க் பண்ணியிருந்தார். வாகினி படம் அது. அப்போ வந்து நாங்கள் அவர்கிட்ட போய் கேட்டோம், சார் ஹிந்தியில் நாங்கள் எடுக்கிறோம்னு சொல்லி கேட்டோம். அப்போ நாகிரெட்டி சொன்னார், இல்லை இல்லை சார், நான் திலீப் குமார்கிட்ட ஆல்ரெடி கமிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி நட்பு இருந்தது அன்றைக்கி. இதே சமயத்தில் வெள்ளிக்கிழமை வருதம்ன்ற படம் தேவர் ஃபிலிம்ஸில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டாக ஓடிக்கிட்டு இருந்தது. விஜய் சித்ரா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அந்த படம் ஹிட் ஆகி ஒரு 50 நாள் பெரிய கலெக்ஷன், பிரம்மாண்டமான கலெக்ஷன். அது ஸ்ரீபிரியா, விஜய் சித்ரா, அது மாதிரி பல ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாங்க. அவர்கிட்ட போய் கேட்டோம், சார் இதை ஹிந்திக்கும் தெலுங்குக்கும் எங்களுக்கு தரீங்களான்னு கேட்டோம். தேவர் வந்து எங்களோட ரொம்ப பிரியமாக பழகுவார். அந்த காலத்தில் தயாரிப்பாளர்களுக்குள்ள ஒற்றுமை இருந்ததுங்க. ஒரு நடிகர்களுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தோன்றது கூட வெளிப்படையாக சொல்லுவாங்க. சார் நாங்கள் அண்ணா இருக்குது இவ்வளோ கொடுத்துருக்கோம், நீங்கள் கூட கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நட்பு இருந்தது அந்த காலத்தில். ஸோ நாங்கள் இதை கேட்ட உடனே அவர் சொன்னார், தெலுங்கு உங்களுக்கு கொடுக்குறேன், ஹிந்திக்கு நான் ஆல்ரெடி வேற ஒருத்தர் கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. தெலுங்கில் அந்த படத்தை நாங்கள் எடுத்தோம். ஜெயசித்ரா செஞ்ச ரோலில் சந்திரகலாவை போட்டு நாங்கள் எடுத்தோம். அதில் பாம்பு வந்து அவள் மேலே ஊர்ந்து வந்து அவள் தூங்கிட்டு இருப்பா, முதல்ல முத்தம் கொடுக்குற மாதிரி அது ஒரு காட்சி. அது ரொம்ப சிரமப்பட்டு முன்னாடியே சந்திரகலாக்கிட்ட பயப்படாதீங்க, பாம்பு வெறும்னு பல்லெல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே 2-3 நாள் அதை விட்டு பழக விட்டோம். ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்தது. அந்த சீன் எடுத்துட்டோம். இந்த படத்தை வந்து படம் பெரிய ஹிட் ஆச்சு தெலுங்கில். அந்த படம் நோமுன்னு அந்த படத்துக்கு பேர். அந்த படத்தை வந்து நாங்கள் யாரோ ஒரு ரஷ்யன் கல்ச்சரல் சென்டரில் படம் ப்ரொஜெக்ஷனில் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, இது யார் தயாரிப்பாளர், நாங்கள் மீட் பண்ணணும்னு சொல்லி எங்களை கூப்பிட்டாங்க. நாங்கள் போய் அவங்கள பார்த்தோம். அங்கே இருந்து வந்திருந்த அந்த டைரக்டர்ஸு, டெக்னீஷியன்ஸு, இது எப்படி எடுத்தீங்க என்னன்னு கேட்டாங்க. அதை அவங்களுக்கு விவரத்தை சொன்னோம். இப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் ரஷ்யாவில் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் உங்கள் படத்தை தேர்ந்தெடுத்திருக்கோம், இந்த படம் வந்து அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், நீங்கள் வந்து அங்கே வரணும்னு சொல்லி என்னையும் எங்கள் பிரதரையும் கூப்பிட்டுருந்தாங்க. டைரக்டர் பட்டு தான் அந்த படத்துக்கு, அவரால் வர முடியலை. ஸோ நானும் என் பிரதர் முருகனும் போயிருந்தோம். அங்கே வந்து மாஸ்கோவில் 1000 பேர் உட்காந்து பார்க்குற ஒரு பெரிய பிரம்மாண்டமான தியேட்டர். அதில் இந்த படம் ஓடுது. அந்த சீனை பார்த்துட்டு எல்லாம் கைத்தட்டி என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி அதில் வர பாட்டு காட்சிகளையும் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இந்த படம் வந்து எப்படி எடுத்தீங்கன்றது மேடையில் ஏறி எங்களை பேச சொன்னாங்க. அப்போ நானும் பிரதரும் ஏறி அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து நாங்கள் எடுத்தோம். இது ஒரே நாளில் எடுக்கப்பட்டது இல்லை. ஒரு 5-6 நாள் அவங்க மேலே இந்த பாம்பை விட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறம் தான் ஷூட்டிங்கில் எடுத்தோன்னோம். அது அவங்க கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, கைத்தட்டினாங்க. அப்புறம் எங்களை ஸ்டேஜில் அப்பியர் ஆனதுக்காக அந்த ஊர் பணம் ரூபில்னு சொல்லுவாங்க, அது எங்களுக்கு வந்து பணம் கொடுத்தாங்க. இது மாதிரி எங்களுக்கு அது 2 தேட்டரில் அந்த படம் ஓடிச்சு. மாஸ்கோ முடிஞ்ச உடனே டாஜிகிஸ்தான் இன்னொரு ஊர், அதுலேயும் இந்த படம் போய் அங்கேயும் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இது ஓடிச்சு. ஸோ அந்த மாதிரி அந்த படம் வந்து தேவர் ஃபிலிம்ஸுக்கு தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் ஓடிச்சு. எங்கள் படம் வந்து ரஷ்யாலேயே ஓடிடுச்சு. ஓகே, சரி. இப்போது அது ஒரு சீசன்னு சொல்லுவாங்க சார். இப்போ கூட சமீபத்தில் ஒரு போஸ்ட் பார்த்தோம், வெள்ளிக்கிழமை விரதம் 2 ரிலீஸ் ஆகுது, மூக்குத்தி அம்மன் 2 ரிலீஸ் ஆகுது, நிறைய பக்தி படங்கள் திரும்ப எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு இருந்துச்சு. ஸோ 2000 ஆரம்ப கட்ட காலத்தில் தமிழில் நிறைய படங்கள் இந்த மாதிரி வரும், பாளையத்தம்மன், படைவிட்டம்மன். ஆனால் காலப்போக்கில் அது கம்மியாயிடுச்சு. இப்போ 80கள்லேயும் இது ஒரு பெரிய ஹிட் ஆகும்போது அதை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்களா சார்? ஓகே, ஒரு பக்தி படங்கள் எடுக்கலான்ற மாதிரி. இப்போ ராமநாராயணன் இன்னும் உங்களுக்கு க்ளோஸ்ன்னும் போது அது பெரிய அளவில் பண்ணாததுக்கு காரணம் என்ன, இல்லை ட்ரை பண்ணீங்களா? நாங்கள் ட்ரை பண்ணோங்க, அதான் தெலுங்கில் ட்ரை பண்ணோம். சரி, சிரஞ்சீவியை வச்சு ஒரு பாம்பு படம் எடுத்தோம். நாகதேவதான்னு நினைக்கிற பேர் ஞாபகம் வரல எனக்கு. சிரஞ்சீவி அப்புறம் அங்கே இருக்க தெலுங்கு ஆர்டிஸ்ட்டு எல்லாரையும் போட்டு எடுத்து அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சது. ராமநாராயணன் அந்த தெலுங்கு படத்தை டைரக்ட் பண்ணார். அவர் பட்ஜெட் டைரக்டர், அதனால் அவரை நாங்கள் வச்சு 2-3 படம் எடுத்தோம். ஓகே ஓகே ஓகே. களத்தூர் கண்ணம்மான்ற படத்துலங்க டிஎஸ் பாலியான் அந்த காலத்தில் பெரிய நடிகர். அவர் ஒரு வில்லன் நடிகர். அவர் ஆனால் நடிப்பில் வந்து அவர் ஒரு வித்தியாசமான வில்லன் ரோல் செய்வார். அந்த படத்தில் அவர் ஒரு பெரிய ஜமீன்தார். அவருடைய மகன் ஜெமினி கணேசனும் சாவித்திரி காலேஜில் ஒன்றா சென்னையில் படித்தவங்க. அங்கே அவங்களுக்குள்ளார காதல் ஏற்பட்டுடுச்சு. அந்த காதல் வளர்ந்து உள்ளுக்குள்ளார ரகசியமாக அவங்களுக்குள்ளார வந்துட்டு இருந்திருக்கு. இதை வந்து அவர் காதுக்கு வந்துடுச்சு. டிஎஸ் பாலியா, தட் இஸ் ஜமீன்தார் கேரக்டருக்கு இதை பற்றி தெரிஞ்சுது. உடனே பையனை என்ன பண்ணுறாரு, லண்டனுக்கு ஏதோ படிப்புக்காக அனுப்பிடுறாரு.
அவன் போனதுக்கப்புறம் சாவித்திரி அம்மாவை அவங்க தான் ஒன்றா படித்தவங்க ஜெமினியோட அவங்கள கூப்பிட்றாரு. அவருடைய பெரிய பேலஸ்க்கு பின்னால் தோட்டம், அந்த தோட்டத்துக்கு வர சொல்கிறாரு. வர சொல்லி உங்கள் அப்பா யாருன்னு தெரியுமாம்மா அப்படின்னு உடனே உங்கள்கிட்ட தான் வேலை செய்கிறாரு எனக்கு தெரியுங்க. அவர் ஒரு விவசாயி, அவருக்கு வந்து நிலத்துக்க வேண்டிய பணம்லாம் நான் தான் கொடுக்குறேன். உன்னை வந்து அவர் கஷ்டப்பட்டு வளர்த்தி ஒன்று காலேஜ் வரைக்கும் படிக்க அனுப்பிட்டாரு. ஆனால் நீ பண்ணுறது கரெக்ட் இல்லைம்மா. என் பையன் வந்து ஒரு பெரிய ஜமீன்தார் பையன், என்னுடைய பையன் அவன். அவனை இப்போ நான் லண்டனுக்கு படிக்க அனுப்பியிருக்கேன். அவன் ஊர்லேருந்து வரத்துக்குள்ளார நீ வந்து இந்த ஊரை விட்டே போயிடணும். உன் வயிற்றில் குழந்தை வளருதுன்றது நான் கேள்விப்பட்டேன். நீ இங்கே இருக்கவே கூடாது. அது வந்து எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி ரொம்ப நைஸாக அவர் பண்ணுறது வந்து ஒரு வில்லனிக் ரோல். ஆனால் அதை வந்து அவர் பேச போகும்போது ரொம்ப சாதுவாக அமைதியாக பேசுகிற மாதிரி நடிப்பார். அப்போ சாவித்திரி அம்மா கதறி அழுவாங்க. இதெல்லாம் அழாம தான், அழகிறதுக்கு விஷயமே இல்லை. இதெல்லாம் நடக்கக்கூடாத விஷயத்த நீங்கள் செஞ்சிட்டீங்க. அதனால் நீ போயிடு, இந்த ஊரை விட்டே போயிடு. அவனை நீ பார்க்கவே கூடாது. உன் வயிற்றில் வளர குழந்தையும் அவன் கண்ணுக்கு காட்டவே கூடாதுன்னு சொல்லி அனுப்பிடுவார். அப்போ சத்தியம் பண்ணி அங்கேருந்து போவா. அது மாதிரி ஒரு காட்சியில் சாவித்திரியும் பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. டிஎஸ் பாலியா அவர் பேசுகிற வார்த்தைகள் வந்து ரொம்ப அமைதியாக நல்லது சொல்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ பாய்சனஸ் வேர்ட்ஸ், அவ்வளோ நல்லா ஆக்ட் பண்ணுவார் டிஎஸ் பாலியா. பிரமாண்டமான ஆனால் ஒரு பிற்காலத்தில் வந்து இப்போ தில்லானா மோகனம்பால் போன்ற படங்கள் வந்து ஒரு காமெடி கதாபாத்திரம் பயங்கரம் பண்ணியிருப்பார். அவர் வந்து வெர்சடைல், இதுவும் செய்வார் அதுவும் செய்வார். அருமையான ஆர்டிஸ்ட் அவர். அதெல்லாம் ட்ராமா காலத்து ஆர்டிஸ்ட்டுங்க. ட்ராமாலேருந்து வந்தவங்க. நடிப்பு திறமை அவங்களுக்கு. காமெடியும் செய்வார், வில்லனிக்காவும் செய்வார். அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு அவர்கிட்ட இருந்தது. அருமையான ஆர்டிஸ்ட் அவர். ஓகே ஓகே. கமலஹாசன் வந்து அந்த முதல் படம் களத்தூர் கண்ணம்மாவில் ஆக்ட் பண்ணுறாருங்க. அப்போ வந்து ஒரு வில்லன், அவர் வந்து ஒரு அநாத ஆசிரமத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு வில்லன் வந்து அந்த காலத்தில் ஒரு ஆர்டிஸ்ட், அவன் வந்து அந்த சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பான். கொடுக்க போகும்போது அளவு சாப்பாடு கொடுப்பான், ஏமாற்றுவான். ஜமீன்தாருடைய இதில் தான் அந்த அநாத ஆசிரமம் நடக்குது. சரி. ஆனால் இவன் அந்த பணத்தெல்லாம் சுருட்டிட்டு அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக கொடுப்பான். சரி சரி. இப்போ இந்த கமலஹாசன் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்பான். கேட்ட உடனே அவனை தூக்கி அப்படியே வீசி எறிவான் அவன். அப்போ கீழே வந்து விழுவான் அவன் கமலஹாசன். அப்போ விழுந்த உடனே இவன் வந்து சொல்லுவான், அவனுக்கு இதுதான் பாடம், அவனுக்கு இனிமேல் சாப்பாடு கூட கேட்டால் அவனை தூக்கி எறிஞ்சிருவான்டா அப்படின்ட்டு அவன் உள்ளே போயிடுவான். கமலஹாசன் அங்கேருந்து எந்திரிச்சு அந்த கதையை விட்டாச்சு. அவன் நேராக வாசல் ஓடிட்டான் ப்ரொடக்ஷன் ரூமுக்கு. போய் அவர்கிட்ட அங்கே இருக்கிற மேனேஜர்கிட்ட எனக்கு கார் கொண்டு வாங்க, நான் இப்போவே வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டான். அப்போ அவர் கூட அவங்க சகோதரர் சந்திரஹாசன் அவரை கூப்பிட்றான், வா அண்ணா நம்ம வீட்டுக்கு போவோம், எனக்கு வேண்டாம் இந்த இந்த கதை எனக்கு பிடிக்கல, என்னால் ஆக்ட் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப அழுதுட்டான். அப்புறம் போய் டைரக்டர் முத்துராம் சார் எல்லோரும் போய் அவனை சமாதானப்படுத்தி அப்புறம் கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி இது வேண்டாம், இனிமேல் அவர் உன்னை தூக்கி போட மாட்டார், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்லாம் சமாதானம் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த படத்தில் நடித்தான் கமலஹாசன். எதுக்கு சொல்ல வரேன்னா, அன்னைக்கு வீட்டுக்கு போன கமலஹாசன் திருப்பி வரலைன்னா இன்றைக்கி உலக நாயகனே இருந்திருக்க மாட்டார். அதெல்லாம் சமாதானப்படுத்தி திருப்பி ஆக்ட் பண்ண வச்சனால்தான் கமலஹாசன் அதுக்கப்புறம் படங்களை தொடர்ந்து நடித்தார். ஸோ அந்த கமலஹாசன் சாப்டரை அன்னைக்கு முடிய வேண்டியது அப்படின்றது சொல்ல விரும்புகிறாங்க. பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.